ஹாய் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுது. இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கொண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரிதனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஏசப்பா நடந்து வழியில் போகும்போது ஒருத்தர் அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர், பரலோகம் போக நான் என்ன பண்ண ஆண்டவர் சொல்லி ஏசப்பாட அவன் கேட்கும்போது ஏசப்பா சொல்ல உபதேசம் சொல்கிறார். அதாவது நீ பொய் சொல்லாத இருப்பாக, விபச்சாரம் செய்யாத இருப்பாக, கொலை செய்யாத இருப்பாக, பிறருக்கு வஞ்சனையாக இருப்பதாக, உன் தாய் தகப்பனை கனப்படுத்துவாய் என்று சொல்லி எல்லாம் ஏசப்பா அவன் சில உபதேசம் சொல்லும் போது அவன் சொல்கிறான், ஆண்டவர் நான் சிறு வயது போது எல்லாமே செய்கிறேன், நான் பிறருக்கு பொய் சாட்சி சொல்ல, நான் கொலை செய்யலை, நான் விபச்சாரம் செய்யலை, நான் என் மனசில் கலகம் இல்லை, என் தாய் தகப்பனை சிறு வயதுமா நான் கனப்படுத்தணும்னு சொல்லி ஏசப்பா பார்த்து அவன் சொல்லும் போது ஏசப்பா மேலே அன்பு கொண்டு ஏசப்பா அவனை பார்த்து சொல்கிறாரு. அதாவது உங்கள் இருக்க ஆஸ்தியை கொஞ்சம் விற்று ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு என் சிலுவை எடுத்து பின்பற்றி வா என்று சொல்லும்போது உடனே அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்துலேயும் அவன் கரெக்டாக இருந்தான். அதாவது அவன் எல்லா கட்டணையும் நியாயப்பிரமாணத்தில் கரெக்டாக இருந்தான். ஆனால் ஒன்று அவன் பண ஆசனாத அவன் மிக ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான், ரொம்ப அந்தஸ்து உள்ளவனாக இருந்தான். அவனோட பணத்தை விற்று ஏழைங்களுக்கு கொடுத்து அவன் மனசு இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படையாமல் அவன் விட்டு அப்படியே வேலைக்கு ஓடி போயிட்டான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, ஏசப்பா நம்மளுக்கு வேண்டிக் கொள்ளும் நினைப்பது நமக்கு அதிகமாக கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமாக இருக்குது. நிச்சயமாக ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை கத்ததாக கொடுக்குறார். ஏசப்பா நம்மளை ஏன் அழுகுமே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஜபிக்கிற ஜபத்து ஏசப்பா நம்ம பதில் கொடுத்து நம்மளுக்கு ஏன் அழுகுமே ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம மூலியம் மற்றவங்களை ஆசீர்வதி நம்ம மூலியம் மற்றவங்க ஏன் உதவி செய்யும்போது நம்ம ஏசப்பா ஆசீர்வதிக்கிறோம். மத்திய செய்தி சொல்லப்படுது. அதாவது இந்த திக்கற்ற பிள்ளைங்களுக்கு, ஏழைங்களுக்கு, விதவைகளுக்கு கொடுக்கும்போது அதை ஏசப்பா கொடுத்தேன்னு சொல்கிறாரு. ஏசப்பா உங்களுக்கு அழுகுமாரி ஆசீர்வதிச்சானா உங்களால் முடிஞ்ச அந்த ஏழைங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு நாள் வீண் போகாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பரலோகத்தில் போய் சேர்க்க போகிறான். அது மாதிரி நித்திய ஜீவனை அடியபடி கருத்து வழிவாசலை திறப்பார். அவன் ஆஸ்தி உள்ள அந்த அந்தஸ்து உள்ள எல்லாவற்றையும் அவன்கிட்ட இருந்தது. ஆனால் ஒன்று அவன் பண ஆசைலாம் விட்டு வேலைக்கு போயிட்டான். ஏன்னா பண ஆசை எல்லா தேவைக்கும் வேறாக இருக்குது. சில பணம் அதை இச்சித்து தேவனுடைய மகிழ்வுட்டே விலகி போயிட்டாங்க. நம்மளை இருக்கிற பணம் போதுமென்று எண்ணிக்கொண்டு தேவனுடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படும் போது நம்ம பணத்தை நம்பி வாழாமல், ஐஸ்வர்யத்தை நம்பி வாழாமல், தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழும்போது நிச்சயமாக ஏசப்பா எல்லாவற்றையும் கொடுப்பாரு. நம்ம ஒன்று ஏசப்பா நம்ம அழுமாரி ஆசை வச்சா மற்றவங்க கொடுக்கும்போது அது நிச்சயமாக தேவனுடைய நாம் மகிமைப்பட. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நாள் பண ஆசை வராதபடி கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படும் போது நம்ம ஏசப்பா எல்லாவற்றையும் கொடுப்பாரு. ஆமென்.